Hello viewers, welcome to Swathi Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். மொச்சை பருப்பு மிக்ஸ்சர். இது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இது வந்துட்டு ரொம்ப ஹெல்தி. நம்ம மொச்சை பயிறு வச்சு பண்றதுனால இது ரொம்ப ஹெல்தி. நம்ம இங்க மொச்சை பருப்பு எடுத்துக்கிறோம். இத வந்துட்டு நீட்டா தண்ணில அலசிட்டு 1 மணி நேரம் போல ஊற வச்சிட்டீங்கன்னா தோல் நீக்கி வந்துரும். தோல் நீக்கி வந்த பிறகு நம்ம காட்டன் துணியை வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீட்டாக இதை ட்ரை பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி ட்ரை கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடச்சிடும். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம் எடுத்துருக்குறோம், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மிக்சர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ நம்ம நீட்டாக ட்ரை பண்ணி வச்ச மொச்சையை இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி இந்த சலசலப்பு சத்தம் நிற்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மொச்சை நம்மளுக்கு சீசன்ன்றதுனால நம்மளுக்கு கம்மியான விலையிலேயே கிடைக்கும். இப்போ நம்ம மீதி இருக்கிறது இதே மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையும் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, வேர்க்கடலை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பொட்டுக்கடலையும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாதாமை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, பாதாமியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வறுத்து வச்ச மொச்சையை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலை, வறுத்து வச்ச பொட்டுக்கடலை, வறுத்த பாதாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ட்ரையான கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணிடலாம்.
பாருங்கள், நம்ம சூப்பரான மொச்சப்பருப்பு மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டீ டைம் ஸ்நாக் ரெசிபியாகவும் வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.